ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடி ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷனையும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கமெண்ட்டுக்கான பதிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு மேல லென்த் அதிகமாக தான் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெய்லி தர்ஷன் அப்டேட்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் அப்டேட் பண்றேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ லென்த் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஷார்ட்டா வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் டெய்லியும் வந்து 300 ரூபாய் அண்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கான டைமிங் அப்டேட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ தர்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷனுக்கு இப்போ எங்க டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல தொடர்ச்சியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து புதுசா ரொம்ப நாள் கழிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃப்ரீ தர்ஷனுக்கு நீங்க எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை, திருப்பதியிலேயே வாங்க தேவையில்லை, ஆன்லைன்லயே நீங்க புக் பண்ண தேவையில்லை. நீங்க என்னைக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ தாராளமா திருமலையில சர்வ தர்ஷன கியூல போயிட்டு டைரக்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 10 மணி நேரம் வந்து உங்களுக்கு தர்ஷன் டைம் ஆகும். சில நாட்கள் வந்து 5 மணி நேரத்துக்குள்ள கூட பார்த்திருக்காங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்து உங்களோட இலவச தரிசனத்துக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். அதனால நீங்க எங்கேயுமே வந்து டிக்கெட் வாங்கவும் தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனுக்கு போறதுக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே உங்களுக்கு தேவைப்படாது. சப்போஸ் நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு ரூம்ஸ் புக் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் நீங்க ஆதார் கார்டு போகும்போது எடுத்துட்டு போங்க. தரிசனத்துக்கு எதுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு இலவச தரிசனத்துல இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கு. அடுத்து காமனா எல்லாரும் கேட்குற டவுட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எப்போ வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து 20ஆம் தேதிக்கு மேல ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு மேலதான் வந்து அடுத்த மாசத்துக்கான டிக்கெட்டு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்கமடேஷன் இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த மாசத்தோட 20ஆம் தேதிக்கு மேலதான் அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. நவம்பர் மாசத்துக்கான டிக்கெட் 300 ரூபாய் ஆகட்டும் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல அதோட அபிஷியல் அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆனிச்சு அப்படின்னா அதோட அக்கமடேஷனும் திருமலையில ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஆர்ஜித சேவாவுக்கான கல்யாணோத்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த மாதிரியான ஆர்ஜித சேவா டிக்கெட்டுமே நவம்பர் மாசத்துக்கு 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் ஆகும். எலக்ட்ரானிக் சேவா டிப்ல நான் நவம்பர் மந்த்துக்கு சுப்ரபாத சேவா தோமால சேவாலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் அதுவும் 20ஆம் தேதிக்கு மேலதான் வந்து ஓபன் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த திருப்பதி ரூம்ஸ் அக்டோபர் மாதத்துக்கான திருப்பதி ரூம்ஸ் பத்தி கேக்குறீங்க. நான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். திருப்பதியில ரூம் வந்து எனக்கு அக்டோபர் மாசத்துக்கு புக் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாசத்துக்கான திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்டு, அங்க பிரதர்ஷன டிக்கெட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல அதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்க தாராளமா வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு சிலர் வந்து செப்டம்பர் மாசத்துல இருக்கக்கூடிய பிரம்மோற்சவ டேஸ் 26ஆம் தேதியில இருந்தே பிளாக்ல தான் இருக்கு. அடுத்துதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாசத்துல 26ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வந்து பிரம்மோற்சவம் நடக்குது. ஸோ 27ல இருந்து அந்த 9 நாட்களுமே சர்வ தரிசனம் மட்டும்தான் நாங்க அலோவ் பண்றதா இருக்கோம். ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு அபிஷியலா பிரஸ் நோட் கொடுத்துட்டாங்க. அந்த நாட்கள்ல ஆர்ஜித சேவாவோ 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட்டோ அண்ட் வந்து கை குழந்தைகளை தூக்கிட்டு போகக்கூடிய ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டோ விஐபி லெட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தர்ஷன் டிக்கெட்டோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்க எல்லாமே கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்கள்ல சர்வ தர்ஷனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டைரக்டா போயிட்டு கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. அவங்க அஃபிஷியலா நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லேன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். நீங்க 26ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களோட தர்ஷனுக்கான பிளான் வச்சிருக்கீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இலவச தரிசனத்துல தான் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் அன்னைக்கு அவைலபிள் இருக்கும். செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி ஒரு நாள் வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அன்னைக்கான டிக்கெட்டும் வந்து 300 ரூபாய் தர்ஷன் அண்ட் 500 ரூபாய் தர்ஷன்
ரெண்டுலயுமே பிளாக் பண்ணிருக்காங்க. அது ஓபன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஓபன் ஆகுற மாதிரி இருந்தா கண்டிப்பா அப்டேட் வரும். ஏன்னா அந்த நாள் வந்து அவங்க ஓபன் பண்ண மாட்டோன்றதெல்லாம் எதுவுமே அபிஷியலா அவங்க சொல்லல. ஸோ மேபி வந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 20ஆம் தேதி தானே, ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் ஆச்சுன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கான திருமலையோட ரூம்ஸ் எல்லாமே ஓபன் ஆகி புக் ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து அக்டோபர் மாசத்துக்கு நான் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணேன், அக்கமடேஷன் போய் செக் பண்ணி பார்த்தா சிலது ரெட்டா காட்டுது, வந்து ஓபன் ஆகாத மாதிரி காட்டுது. எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. எல்லாருக்கும் நிறைய சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்டேஷன் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அக்டோபர் மாசம் வரைக்குமே திருமலையில ரூம்ஸ் எல்லாமே ஓபன் ஆகிருச்சு. செப்டம்பருக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. அக்டோபருக்கு ரீசெண்டா லாஸ்ட் மந்த் 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லா ரூமுமே புக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு இருங்க. மேபி ஒரு சிலர் ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா திருமலையில போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட சப் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. நீங்க அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா அது முடிகிற இடத்துலயும் ஒரு கவுண்டர் இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டு முடிகிற இடத்துலயும் ஒரு கவுண்டர் இருக்கு. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், இங்க எல்லாமே சிஆர் ஆஃபீஸோட சப் ஆஃபீஸஸ் இருக்கு. அது காலையில ஒரு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா சிஆர் ஆஃபீஸ் வந்து 24 ஹவர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வார நாட்கள்ல ஓரளவுக்கு ஃப்ரீயா ரூம்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு தான் உங்களோட ரூம் புக்கிங்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் வந்து அலாட் ஆயிருக்குன்ற எஸ்எம்எஸ் வரும். ஒரு சிலருக்கு டவுட் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து திருமலைக்கு போகல, நான் வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தேன், என்னோட மொபைல் நம்பரை கொடுத்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிட்டேன், ஸோ அவங்க போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேக்குறீங்க. அவங்க திருமலைக்கு போகும்போது என்னன்னா அவங்க ரூம்க்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அந்த டிக்கெட், அதாவது ரூம்ஸ் புக்கிங் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் அனுப்புவாங்க. அதை நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு எந்த ரூம் அப்படின்றத அவங்க சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த ரூம் புக்கிங்ல உங்களுக்கு கூகுள் மேப்போட லிங்க்கும் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்றது மூலமா எந்த இடத்துல இருக்குன்றத ஈஸியா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி போறவங்களோட மொபைல் நம்பரே தான் இருக்கணும்ன்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணும்போது 50 ரூபா 100 ரூபா ரூம்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் ரூம்ஸ் நீங்க வேணும்னா ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரூம்ஸ் கொடுப்பாங்க. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியோட ரூம்ஸ் வந்து அவங்க ஓபன் பண்ணல திருமலையில. நிறைய பேர் கேக்குறீங்க ஓபன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க அது ரிலேட்டடா எங்களுக்கு எந்த அப்டேட்ஸுமே வரல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஓபன் பண்ணுவாங்களான்றது ரொம்ப டவுட் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ஆஃப்லைன்ல போனீங்கன்னா ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ரூம் கிடைக்கல அப்படின்றவங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். திருமலையில எந்தெந்த இடத்துல லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி புக் பண்ணணும் என்ன அப்படின்றத தெளிவா ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய பேர் திருமலைக்கு புரட்டாசி மாசத்துல சாமி தரிசனம் பார்க்க போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் ஆன்லைன்ல ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுமே ட்ரை பண்ணி கிடைக்கல. அதனால இந்த வருஷம் போறதுக்கு பிளானிங் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. தாராளமா நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கலனாலும் இலவச தரிசனத்துல போங்க. இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். அதுதான் ஒரு மெயினான விஷயமா இருக்கு. அன்னன்னைக்கு கிரௌடை பொறுத்து நமக்கு 6 மணி நேரம் 10 மணி நேரம், சில டைம் கூட்டம் அதிகமா இருந்தா 20-24 மணி நேரங்குள் கூட ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு புரட்டாசி மாசம்னா ஓரளவுக்கு கிரௌட் இருக்கும். கவனமா நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்தது கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோ இதெல்லாம் ஏதாவது இங்கே கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கறது கிடையாது. அதனால நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. பிரம்மோற்சவம் டைம்ல மட்டும் போறீங்கன்னா ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக மாஸ்க் எடுத்துட்டு போங்க. ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கோவிட்டோட ரூல்ஸ், அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, மாஸ்க் வேர் பண்றது, இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து டிக்கெட்லாம் அன்னைக்கு கொடுப்பாங்களான்னா அப்படிலாம் எந்த அப்டேட்டுமே வரல. ஃப்ரீ தர்ஷன் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்பயும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க நவம்பர் மந்த்துக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க அக்டோபர் மாசத்துல 500 ரூபாய் தர்ஷன டிக்கெட் வந்து ஓரளவுக்கு டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. நீங்க எந்த சேவா போனீங்கனாலும் சரி, தர்ஷன் போனாலும் தாராளமா கூட்டிட்டு போகலாம். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க டிக்கெட் புக் பண்ணணும். அவங்களுக்கு ஆதார் இருந்தா தான் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க திருமலைக்கு தரிசனம் போகும்போது
ஆஃப்லைன்ல எலக்ட்ரானிக் சேவா டிப் சுப்ரபாத சேவாவுக்கு டெய்லி நீங்க அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆன்லைன்ல ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்க டைரக்டா தரிசனம் போகும்போது உங்களோட ஆதார் கார்டை எடுத்துட்டு போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல ஒரு கவுண்டர் இருக்கு, அங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா சுப்ரபாத சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டைரக்டா போய் தர்ஷனுக்கு போறவங்க கண்டிப்பா அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனா மட்டும்தான் நம்ம அந்த சேவாவுக்கான டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல வந்து 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பவித்ரோற்சவம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேவா டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 750 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. 3 நாளும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அக்டோபர் மாசத்துக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இன்னுமே அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். 300 ரூபாய் தர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ சேம் அதே டைம் தான் இதுக்கும் ஆகுது. செப்டம்பர் மாசத்துல 20ஆம் தேதி மட்டும் ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நான் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஓரளவு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அலிப்பிரி வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ நடந்து போனோம் அப்படின்னா திவ்ய தர்ஷன டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்து டிசைட் பண்ணுறோம், அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் வருது. ஸோ அதில் தான் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. மேபி பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கு. அஃபீஷியலாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுப்போம். டிடிடிலேருந்து வரக்கூடிய எல்லா நியூஸுமே உங்களுக்கு அப் டு டேட் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயமே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீவியஸா வந்திருக்க ப்ரெஸ் நோட்ல ஏதாவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.